நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் ஒன்றிய மற்றும் மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் மூலம் ஆய்வு செய்யப்படுகின்றன. போலி மருந்துகளும் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் ஒன்றிய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் 1000க்கும் மேற்பட்ட மருந்து மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், அவற்றில் சளித்தொற்று, கிருமித்தொற்று, காய்ச்சல், உயர் இரத்த அழுத்தம், ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் 186 மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகளை உற்பத்தி செய்த நிறுவனங்களிடம் அது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும், அதன் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒன்றிய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாட்டில் விற்பனை செய்யப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் ஒன்றிய மற்றும் மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் மூலம் ஆய்வு செய்யப்படுகின்றன. போலி மருந்துகளும் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்நிலையில் ஒன்றிய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் 1000க்கும் மேற்பட்ட மருந்து மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், அவற்றில் சளித்தொற்று, கிருமித்தொற்று, காய்ச்சல், உயர் இரத்த அழுத்தம், ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் 186 மருந்துகள் தரமற்றவையாக இருந்தது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகளை உற்பத்தி செய்த நிறுவனங்களிடம் அது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும், அதன் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஒன்றிய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது.